பதில் சரியில்லை. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏன் கொண்டாடக்கூடாது? தடவையாக இந்த வார்த்தை வெளிச்சத்திலே வந்திருக்கார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும், வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், 120 நாடுகளில் 1988 பேர் கேட்கிற சார்பிலும் அவரை வருக அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர் மத்தியூஸ். சரிங்க பாஸ்டர், என் பேரு மரியதாஸ். பிரைஸ் லார்ட். தேங்க்யூங்க பாஸ்டர். மத்தியூன்னு அடிச்சிருக்காரு. ஆமா, இதுதான் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே வார்த்தை வெளிச்சத்திலே செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி சில வார்த்தையில கூறிவிட்டு, உங்களோட ஊழியங்கள் என்ன, சில வார்த்தையில கூறிவிட்டு ஆவியான உங்களுக்கு கொடுத்த செய்தியை கொடுங்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர் பிரதர், நீங்கள் வழி நடத்துங்க. மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். விளங்குதாங்க பாஸ்டர் உங்களுக்கு? நன்றி. உங்களை பற்றி சில வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மரியதாஸ். நான் ஒசோவா பட்டணத்துல நான் இருக்கிறேன். நாங்கள் ஜீவாதிபதி திருச்சபைக்கு நாங்கள் போகிறோம். அந்த திருச்சபையிலே நான் ஒரு மூப்பரா நான் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டோட ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என் வாய்ப்பும் இப்போ என்னோட சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு அவ எனக்கு உதவி செய்வா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த உங்களோட வானொலியிலே இன்றைக்கு முதலாவது எங்களுக்கு தேவன் திறந்து கொடுத்திருக்க இந்த வாசலுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அதே நேரத்தில் எங்கள் சபையில சகோதரன் பஞ்சதனுக்காகவும் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி இந்த டியூஸ்டேல 8:30 மணிக்கு எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி இந்த சங்கமம் வானொலி கூடாக தேவனுடைய சத்தியத்தையும் தேவன் எங்களுக்கு செய்த அற்புதங்களையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யறதுக்கு தேவன் திறந்து கொடுத்திருக்க இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நாங்கள் ஒரு விசை ஜெபித்து தேவனுடைய கரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்தை கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்னெண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து சகோதரன் லெஸ்லி மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சகோதரன் மகேந்திரன் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். அதே நேரத்தில் ஜீவாதிபதி திருச்சபைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் அது ஒவ்வொரு ஞாயிறு தோறும் 2:30 மிடில் பீல் அண்ட் பிஞ்ச், அதாவது யூனிட் 595 595 மிடில் பீல் ரோட், யூனிட் 7 ஸ்காப்ரோ. அது மெயின் இன்டர்செக்ஷன் மிடில் பீல் அண்ட் பிஞ்சில் இருக்கிறது. எங்களோட சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணிக்கு 2:30 மணிக்கு எங்களோட சபையில் ஆராதனை நடக்கும். அது நடக்கிற நேரத்தில் ஞாயிறு பள்ளி நடக்கும். அதுக்கு பக்கத்திலே நீங்கள் யாரும் சேர்ச்சிக்கு எங்கும் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த சபையோடு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக இந்த வானொலியை கேட்குறவங்க எல்லோரையும் அன்பான வேண்டுகோள் நாங்கள் தருகிறோம். அதே நேரத்தில் சகோதரன் பஞ்சுதண்ட நம்பரை நான் இந்த இடத்துல சொல்ல வேணும். அவருடைய ஃபோன் நம்பர் 437-221-0580. அவரோட பேர் பஞ்சுதன். அவரோட நீங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சபைக்கு வர்றதுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் செய்வோம்.
இந்த நேரத்திலையும் சங்கமம் வானொலிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த வானொலியிலே இந்த நேரத்திலே ஊழியத்தை செய்து கொண்டு, இந்த சேவையை செய்து கொண்டு, உலகம் எங்கும் இந்த வானொலி கூட காற்றலையை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும் தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காற்றலையிலே தேவனுடைய வார்த்தை தங்கு தடையின்றி எல்லோருக்கும் தெளிவாக கேட்கக்கூடிய அளவில் இந்த காரியங்களை ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, இந்த இடத்திலே தகப்பனே உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வானொலி கூடாக சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மகேந்திரன், இவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, இவர்களை பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய, இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தகப்பனை ஓடத்தக்கதான பலத்தையும் ஆண்டவரே நீடிய ஆயுளையும் அதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருள் பண்டங்களையும் கொடுத்து இந்த வானொலியை ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் வல்லமையோடு எழும்பி வெறுமையாக அல்ல, தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு சென்று எந்த நோக்கத்துக்காக இந்த வானொலியை தேவன் ஆயத்தப்படுத்தினீங்களோ அப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அநேகரை உங்க ராஜ்யத்துக்கு தகப்பனே நாங்கள் உங்களை முகமுகமாக காணும் போது அநேகரை தகப்பனே இந்த வானொலி கூடாக நீங்க சந்திக்க போறதற்காக நன்றி. அவர் கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் விரித்த சேதனமுள்ள காதுகளாக மாற்றும்படியாக, கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இயங்கும்படியாக கர்த்தாவே உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் தகப்பனே உங்களோட ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை, பாதாளத்தின் வாசல்கள், எல்லா இருளின் அந்தகாரங்கள் இதுக்கு தடை செய்யாதபடி கர்த்தருடைய கருத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காற்றலை தகப்பனே, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தேவனை நீங்க போக வேணும்னு நியமித்திருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு சென்று அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்க தேவ ஆவியானவரை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கும் நான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் முதலாக இந்த வானொலி கூடாக கொடுக்கறதுக்கு தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த நேரத்திலே முதலாவது நாங்கள் தேவனுடைய காரியங்களை எந்த நேரத்தில் நாங்கள் செய்ய போனாலும் நாங்கள் தொடக்கத்திலிருந்து நாங்கள் போறது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். மந்திரங்கள அவர் அங்க திருப்பி வருவார். ஐ திங்க் அவர் கால் கேன்சல் ஆயிட்டு ஒரு விஷயம் மன்னிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறோம். இல்லப்பா, அவருடைய பேர் மரியாதா சார்? பிரதர் மரியாஸ். நீங்க ஒரு நாளைக்கு செய்து கொடுக்கலாமே. நான் கொடுக்குறேன், அங்க நிச்சயமா ஒரு நாள் நான் கொடுக்குறேன். சாரி, மன்னிக்கணும், இது திடீர்னு போன் வந்து கட் ஆகிட்டது. இன்றைக்கு நாங்க பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நாங்கள் எதை தொடங்க போனாலும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆரம்பம், பிகினிங்ல இருந்து நாங்க தொடங்குறது தான் நல்லதுண்டு. ஆண்டவருடைய ஊழியத்தை எந்த இடத்துல நான் போய் செய்தாலும் முதலாவது ஆதியாகமும் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும், அப்படி இல்லாவிட்டால் ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நான் மிகவும் அவதானமாக எடுத்து அதன்படி நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறது என்ற பழக்கம். அதன்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தேவனுடைய வசனம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு அறிவியலும் வேதாகமும், அதாவது சயின்ஸ் அண்ட் பைபிள்ங்கிற இந்த தலைப்புல தான் நான் இன்றைக்கு ஆண்டோட வார்த்தையை நான் எடுத்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்.
நாங்கள் எல்லோரும் பாஸ்காவை கொண்டாடி தேவனுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடி இப்பொழுது நாங்கள் இந்த வாரம் நாங்கள் ஆண்டோட அந்த தேவனுடைய வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிற காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பியிருக்கிற முக்கியமான காரியம்தான் சயின்ஸ், அதாவது அறிவியல் வேதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தின் ஞானிகளை பைத்தியமாக்கும்படியாக தேவன் அற்பமான காரியங்களை பெரிதான காரியங்களாக செய்யறதுக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் இன்றைக்கு வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆமென். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற இந்த வசனத்தை அறிவியல் வல்லுநர்கள், அதாவது சயின்டிஸ்டுகள், இந்த வேதத்திலே இருக்கிற இந்த வசனம் இந்த இடத்துல இருப்பது அது பிழையானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னென்றால் ஆதி என்கிற காலம் அப்படி ஒரு காலம் இல்லை. என்றென்றைக்கும் நித்தியமாக இந்த பூமியும் எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னார்கள். தொடக்கம் ஒன்றும் இல்லை, அந்த பூமிக்கு தொடக்கம் ஒன்றும் இல்லை, என்றென்றைக்கும் இது இப்படியே இருக்கிறது என்று தான் அவர்களோட கோட்பாடாக இருந்தது. ஆனாலும் பிக் பேங் தியரின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிக் பேங் தியரி, அதாவது பெரும் வெடிப்பு கொள்கை, அந்த கொள்கை வந்த போது அந்த இடத்துல விஞ்ஞானிகளே இல்லைன்னு சொன்ன காரியத்தை அந்த காரியத்தின் மூலமாக அந்த காரியம் வெளிவந்தது. அதாவது இந்த பூமிக்கு இந்த பூமியில உருவாகிறதுக்கு முன்னுக்கு 2 மேகங்கள் 2 ஒன்றாக வந்து ரெண்டும் ஒன்றாக இடிப்பட்டு அது மூலமாக உருவாகினது இந்த பூமி என்று அவர்களோட கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அப்ப நாங்கள் வேதத்தின்படி இதை எப்படி என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய சத்தம் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறது, அந்த சத்தம் வார்த்தையாகிய தேவனுடைய சத்தம் தான் அந்த பிக் பேங் என்று அந்த சத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சத்தம் அதுதான் வெளிச்சம் உண்டாக கடவுது. தேவன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையின் மூலமாக எல்லாம் உருவானது. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் தொடக்கம் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம். ஆரம்பம் தொடக்கி முழுமையாக இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்துக்கு தொடக்கம் இந்த 3 அதிகாரத்திலே வருகிற ஒவ்வொரு வசனங்களுக்கு ஊடாக இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. அதன்படியால் நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது போல, யோவான் 1வது அதிகாரம், எங்களுக்கு தெரியும் இந்த சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களையும் தேவன் ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலே எழுதியிருக்கிறார். இந்த யோவானுடைய புத்தகத்தை எழுதின நோக்கம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரதிபலிக்கும்
வண்ணமாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறதுக்காக யோவான் 1வது அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை உருவாக்கப்படவில்லை, அந்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மற்றது எல்லாவற்றையும் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நேரத்திலே தேவன் உருவாக்கினார். ஆனாலும் அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு தான் தேவன் முழுமையாக இந்த பூமியிலே நாங்கள் காண்கிறது, எங்கள் கண்களில் நாங்கள் காண்கிறது, நாங்கள் காதுகளை கேட்கிற சத்தங்கள், நாங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் இவரை கொண்டும் இவருக்கு என்றும் செய்தார் என்று தான் இருக்குது. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்றைய வரைக்கும் இந்த பூமியை சகலத்தையும், இந்த உலகத்தில் நாங்க பார்க்கிற சர்வ லோகத்தையும் சர்வ சிருஷ்டியையும் தேவன் அவருடைய வார்த்தையினாலே அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அனபடியால் இந்த விஞ்ஞானிகள் சொல்லுகிற, அதாவது இவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இது தேவன் பூமியை உருவாக்கவில்லை, அது தானாகவே உருவாகினது என்று சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதை அவர்கள் சொன்ன வார்த்தையிலே, அவர்கள் கண்டுபிடிச்ச பிக் பேங் தியரியிலே அந்த வார்த்தை தேவன் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு தேவன் அதில் ஈடுபட்டாருங்கிறதை நிரூபிக்கப்படுகிறது. ஆனபடியால் நாங்கள் விஞ்ஞானமும் வேதமும் என்கிற இந்த தலைப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், விஞ்ஞானம் ஒவ்வொரு காலகட்டத்திலே சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிற காரியங்கள் இது பிழையான காரியம், இந்த இடத்துல இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முதலாவது இருக்கிறது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தின் அதிபதியானுடைய அந்த ஞானம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற காரியம் இவர்களுடைய ஞானம், இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கின்ற நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்னொரு காரியத்தை பார்த்தோம் என்றால், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறபடி தேவனுடைய வார்த்தை சகலத்தை உருவாகினது என்று எல்லாவற்றையும் நிரூபித்திருக்கிறார்கள். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், வேதத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், விஞ்ஞானிகள் சொன்னார்கள் ஆரம்பத்திலே இந்த அணுவை பிரிக்க இயலாது என்று. என்றைக்கு அந்த அணு மின் நிலையம் உண்டாகினதோ, அதே போல அணுகுண்டு தயாரிக்கப்பட்டதோ, அந்த அணுவை பிரிக்க இயலாதுன்னு சொன்ன அணுவை டால்டன் கொள்கை, இது டால்டன் சொல்றாரு இந்த அணுவை பிரிக்க இயலாதுன்ட்டு ஒரு காலத்துல சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த டால்டன் சொன்ன காரியத்தை அணுவை பிரித்து மின் நிலையை உருவாக்குறதுக்கும் அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கும் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த அணுவை கூட வெவ்வேறாக பிரிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு, அவர்கள் விஞ்ஞானத்திலே சொன்ன காரியம் இந்த இடத்துல அது பிழை என்று சொல்லி கருத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விஞ்ஞானம் சொன்னது இன்னொரு கருத்தை சொன்னது, மனிதன் உயிரை பற்றி விஞ்ஞானிகளும் மருத்துவத்துறையும் அவர்கள் அவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் மனிதன் உயிர் ஒரு மனிதன் இருதயத்திலே தான் இருக்கிறது என்று தான் ஆரம்பத்தில் விஞ்ஞானம் சொன்னது. அதாவது அறிவியல் சொன்னது மனிதன் உயிர் ஒரு மனிதன் இருதயத்திலே தான் இருக்கிறது என்று. இந்த வேதத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3450 வருடத்துக்கு முன்பாக மோசையை கொண்டு தேவன், எங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் ஆரம்ப புத்தகம் 5ஐயும் மோசையை கொண்டு தேவன் எழுதுகிறார். அவர் மோசையை கையை நீட்டி, ஒரு பக்கம் கையை நீட்டி ஆதியை குறித்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், ஒரு பக்கம் மறுபக்கம் கையை நீட்டி அந்தத்தை குறித்து சொல்லுகிறார். அப்ப ஆதியும் அந்தமும் நிறைந்த ஒரு காரியம்தான் வேதம். இதுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு காரியம்தான்
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியம். அப்ப மோசே மூலமாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோன்னு வேதத்திலே 3450 வருடத்துக்கு முன்பாக மோசே எழுதின ஆதியாகம புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வார்த்தை இப்போது கேட்போம். மாம்சத்தையும் அதன் உயிராகிய இரத்தத்தோடும் புசிக்க வேண்டாம். மாம்சத்தை அதன் இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வாசிங்க அது. மாம்சத்தையும் அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கிறது என்று வேதத்திலே மோசே மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம்தான் அந்த மாம்சத்திலே உயிர் இரத்தத்திலே தான் இருக்குது என்று வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா இன்னொரு வசனம் லேவியராகமம் 17வது அதிகாரம் 11 14 மட்டும் வாசிச்சோம் என்றால், மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. 4வது வசனத்தை மட்டும். அதன் நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரரும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். ஆமென். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த எங்களுக்கு தெரியும் ஆரம்பம் நியாய பிரமாணத்தை ஆரம்பத்திலே மோசே எங்களுக்கு தெரியும் நோவாட ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தேவன் மனிதர்களுக்கு மாம்சத்தை புசிக்கத்தக்கதாக ஒரு உத்தரவையும் கொடுக்கிறார். அது மட்டும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வர மட்டும் மனிதன் மாம்சம் புசிக்கிறவனாக இருக்கல. ஆனால் இந்த 9வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் மனுஷனுக்கு மிருகத்தின் மாம்சத்தை புசிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அந்த இடத்துல மாம்சத்தை புசிக்கிறதுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாலும் அந்த இரத்தத்தை அதன் இரத்தத்தை புசிக்க வேணான்கிறாரு. அந்த இரத்தம் அதுல தான் உயிர் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த திட்டத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக நியாய பிரமாணத்தை கொடுக்கிற நேரத்துல நியாய பிரமாணத்திலும் தேவன் கொடுக்கிறார். இந்த இரத்தத்தை குறித்து வேதத்திலே பெரிய ஒரு ரகசியம் இந்த இரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த இரத்தத்தை தேவன் பரிசுத்தமாக ஆண்டவர் அதை பார்க்கிறார். அந்த இரத்தம் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை விட இரத்தம் விலையேற பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவாரணத்துக்காக அந்த இரத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பாவ நிவாரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவ நிவாரணத்துக்காக அந்த இரத்தத்தை கொடுத்திருக்காரு. அந்த இரத்தம் மூலமாகத்தான் மனுஷனுக்கு முழுமையாக விடுதலையை கொடுக்க போறதை தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அந்த மாம்சத்தின் அந்த உயிராகி அந்த இரத்தத்தை புசிக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்றும் அவன் அறுப்புண்டு போவான் என்றும் இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல வேதம் இரத்தத்துக்கு பெரும் விலையை கொடுத்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை, அதாவது ஒரு பாவமும் ஒரு அழுக்கும் ஒரு விதமான ஒரு அசுத்தமும் இல்லாத பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக
எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக, கிருபாதார பலியாக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அந்த கிருபாதார பலியாகிய அவர் சிந்தின இரத்தத்தினால தான் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு, எங்களுக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த இந்த உலகமும் மனிதனுக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த இந்த காரியத்திலே தேவன் அந்த இரத்தத்தின் ஊடாகத்தான் அந்த இழந்து போன உறவை மறுபடியும் ஒன்றாக இணைக்கிறார். ஆனபடியால் தேவன் அந்த இரத்தத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார். அந்த இரத்தத்தை புசிக்க வேண்டாம்னு சொல்றார். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு ஆண்டவருடைய இரத்தத்தை புசிக்க சொல்லி எங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்காதவன் அவருக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு இரத்தத்தை புசிக்க வேணாம் என்று சொன்ன தேவன், ஆனாலும் அந்த இரத்தத்தை பாதுகாத்து கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக அந்த இரத்தத்தை அவ்வளவு பரிசுத்தமாக, அவ்வளவு விலையேற பெற்ற இரத்தமாக அந்த இரத்தத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனபடியால் தான் பழைய ஏற்பாட்டு முழுவதும் கொடுக்கப்பட்ட காரியம் மாம்சத்தின் உயிராகி அந்த இரத்தத்தை புசிக்க வேணாம் என்று சொல்லுறாரு. ஆனால் இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா மருத்துவர்கள் என்ன சொல்றாரு, மருத்துவரும் விஞ்ஞானிகளும் சொல்லப்பட்ட காரியம் இரத்தம், மனிதன் உயிர் இருதயத்திலே தான் இருக்கிறது, அதாவது ஹார்ட்ல தான் எங்களோட உயிர் இருக்கிறது. அந்த ஹார்ட்ல உயிர் இருக்கிறதுன்னு சொன்ன காரியம் எவ்வளவு தூரத்துக்கு அது இல்லை என்று சொல்றதுக்கு நிறுவப்பட்டது என்றால் 1962 ஆண்டுல இந்த இருதய அறுவை சிகிச்சைங்கிற அந்த திட்டத்தை மருத்துவத்துறையிலே முன்னேறி அந்த மருத்துவத்துறையிலே இருதய அறுவை சிகிச்சை செய்த போது அந்த வேற ஒருத்தருடைய இருதயத்தை எடுத்து அந்த இருதயம் பழுதாகி இருந்த மனிதனுக்கு பொருந்தின போது அந்த இருதயத்திலே இல்லைங்கிறதை அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. அதே போல அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் சொல்றாங்க, பெரிய இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், மனுஷன் உயிர் மூளையில இருக்கிறது. அந்த மூளையில இருக்குன்னு சொன்ன இந்த காரியமும் பொய்யாக போனது. ஒரு மனிதன் மூளையிலிருந்து செல்லுகிற நரம்புகள், விசேஷமான முக்கியமான நரம்புகள் எல்லாம் செயலிழந்த போது அந்த மூளை அறுவை சிகிச்சை நேரத்துல கோமா நிலையில இருக்கிற நேரத்துல அந்த மனிதர்கள் ஒருபோதும் அவர்கள் அந்த கோமா நிலையில இருக்கிற நேரத்துல மூளை செத்து போனாலும் மனிதன் உயிர் அப்படியே இருக்கிறதை நாங்கள் மருத்துவத்துறையில பார்க்கிறோம். எத்தனையோ மாத கணக்குல மூளை செயலிழந்தவர்களுடைய கோமா நிலையில வைத்து மறுபடியும் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரி செய்த பிறகு மறுபடியும் அந்த மூளைக்குள்ளே அந்த அறுவை சிகிச்சை மூலமாக அந்த மூளையிலே இருக்கிறது. ஆனாலும் மனிதன் மறிக்கவில்லை, மூளையிலே இல்லைங்கிறதை நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள தான் விஞ்ஞானம் நம்பப்படுகிறது மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறதை, அந்த இரத்தத்தில் இருக்கிறதை இன்றைக்கு விஞ்ஞானம் நம்புகிறது. ஆனபடியால் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், மருத்துவத்துறையில் எடுக்கிற அறிவியல் சொல்லப்பட்டுகிற காரியங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேதத்துக்கும் இதுக்கும் மருத்துவத்துறைக்கும் வேதத்துக்கும் இருக்கிற முரண்பாடுகளை நாங்க பார்க்கிறோம். நாங்கள் இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், அந்த அறுவை சிகிச்சை மூலமாக வந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் சொல்லப்பட்ட காரியம் இந்த பூமியை குறித்து அவர்கள் சொன்னார்கள். என்னென்றால் இந்த பூமி ஒரு பெரிய ஒரு மனிதனால், அதாவது பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதனால் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்காண்டு கிரேக்கர்கள் நம்பினார்கள். கண்டினியூ பண்ணுங்க. அவர் நிக்கிறார் லைன்ல, ஆடியோ நிக்கிறாரு. ஆமாம், அந்த நேரத்துல நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல கிரேக்கர்கள் சொல்றார்கள் ஒரு அட்லஸ்ங்கிற ஒரு வல்லுனர் அந்த பூமியை தாங்கி கொண்டிருக்காரு. ஆரியர்கள் நம்பினாங்க ஒரு பெரிய யானையை கொண்டு இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. நாங்கள் வேதத்திலே இந்த காரியத்துக்கு
இவர்கள் நம்பின காரியம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் யோபுட புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார். யோபு 26வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், தேவன் எவ்வாறு இந்த பூமியை தாங்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் உத்தர மண்டலத்திலே வெட்ட வெளியே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். ஆமென். பூமியை ஒரு அந்தரத்திலே தேவன் எப்படி இந்த பூமியை உண்டாக்கினார் என்று நாங்கள் எங்களுக்கு அடுத்த வாரம் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தோம்னா யோபு 38வது அதிகாரத்திலே நாங்கள் ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கின விதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் 38வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் இந்த பூமியை உண்டாக்குற போது ஜலத்தை ஒரு குவியலாக குவித்து அதுக்கு மேலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி இந்த பூமி அந்தரத்திலே தொங்குறதாக வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த வசனம். அநேக வசனங்களை நாங்கள் எடுத்து உரைக்கலாம். அதில் குறிப்பாக நான் இந்த வசனத்தை நான் யோபு 26வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்தரத்திலே இந்த பூமியை தேவன் தொங்க விட்டிருக்கிறார் என்று. நாங்கள் இதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பூமியை விஞ்ஞானிகள் சொன்ன காரியம் இந்த பூமி தட்டையாக இருக்கிறது, ஒரு தட்டையாக இருக்கிறது என்று தான் அவர்கள் கிட்டத்தட்ட 3000 வருடத்துக்கு மேலாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற காரியம் ஏசாயாவின் புத்தகத்திலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 40வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிப்போம், இப்பொழுது கேட்போம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிறப்புகளை மலையாக்கி பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதுமில்லை, விதைக்கப்படுவதுமில்லை. 22வது வசனத்தை மட்டும். அவர் பிறப்புகளையும் மலையாக்கி பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். 40வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் விட்டிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். ஆமா, இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், இந்த பூமி தட்டையாக இல்லை உருண்டையாக இருக்கிறது என்று வேதத்திலே 3000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்படுகிற காரியம் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். ஆனால் ஏசாயாவோட புத்தகம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்பாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது என்று இந்த இடத்துல நிரூபப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பூமி விஞ்ஞானிகள் சொல்றாங்க, எப்படி சயின்டிஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்க காரியம் இந்த பூமி வேதத்தின்படி இந்த பூமி ஒரே நிலப்பரப்பாகவும் ஒரே கடலாகவும், ஒரு பெருங்கடலும் ஒரு பெரும் நிலப்பகுதியும் மட்டும்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை இந்த அறிவியல் வல்லுநர்கள் அதை நம்பவில்லை. நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 9 10 வசனங்களை வாசிச்சோம்னால், 1வது அதிகாரம் 9 10. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரையை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென். இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், இந்த பூமியை தேவன் உருவாக்கும் போது ஆதியாகமம் 1வது வசனத்திலே 1வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, 9லையும் 10லையும் சொல்லப்படுகிறது, பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற
ஜலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தெரியும். தேவன் முதலாவது அதிகாரத்திலே 14வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பூமியில இருக்கிற காரியங்களை தேவன் எப்படி உருவாக்கினார், எப்படி வெளிச்சத்தை உண்டாக்க பண்ணின தேவன், நிலத்தை உருவாக்கின தேவன், நிலத்தின் மேல் இந்த எங்களுக்கு தெரியும். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாங்க பார்த்தோம்னா, முழு உலகமும் தண்ணீரினாலே நிரப்பப்பட்டிருந்த உலகம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த தேவன் அந்த தண்ணீரை மேகங்களாக பிரிக்கிறார். மீதியான தண்ணீரை கடலாக பிரிக்கிறார். அந்த கடலாக பிரிக்கும் போது அந்த கடலில் மீதியான பகுதி நிலப்பரப்பாக மாறுகிறது. அப்ப ஒரு பகுதி, ஒரே கடல், ஒரே நிலப்பரப்பு தான் இந்த பூமியிலே தேவன் ஆதியாகமத்திலே உருவாக்கப்படும் போது அப்படித்தான் இருந்தது. அந்த காரியம் எங்களுக்கு தெரியும். வேதத்தின்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், வேதத்திலே 10வது அதிகாரத்தை வரும்போது தேவன் எங்களுக்கு தெரியும். வேதத்திலே 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் தேவன் இந்த வேதத்திலே இருக்கிற காரியங்கள்ல ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். அநேகமான காரியங்களை செய்கிறார். இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார், மனுஷனை சிருஷ்டிக்கிறார், மனுஷனை பலுகி பெருக சொல்லுகிறார். அந்த பலுகி பெருக சொன்ன தேவன் மனிதர்கள் எழும்பி பலுகி பெருகிற போது, நோவாட காலத்துல எங்களுக்கு தெரியும், இந்த முழு உலகமும் பாவத்தினாலே நிறைந்திருந்த ஆதாமினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாகினது. அதுக்கு பிறகு ஆதாமிட சந்ததிகள்ல வந்த ஒவ்வொரு சந்ததிகளும் மூலமாக இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உலகத்தின் முழுமையும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவன் ஆதியாகமம் 9வது அதிகாரம் வரப்போற நேரத்துல 6வது அதிகாரம் வரப்போனத்திலே தேவன் இந்த பூமியை ஜலத்தினாலே ஆண்டவர் முழுமையாக அழிக்க போகிறார். ஆனாலும் அவருடைய நோவாவுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அந்த நோவாட குடும்பம் மாத்திரம் தப்பப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு நோவாட சந்ததிகளில் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தோம் என்றால், நோவாட காலத்திலே அவர்கள் மறுபடியும் இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளான போது தேவன் ஜலத்தினாலே அழிக்கிறார். அதுக்கு பிறகு 10வது அதிகாரம் வரும்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் மறுபடியும் இந்த பூமியிலே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த பூமியை வெவ்வேறு கண்டங்களாக, ஒரே பூமியாக இருந்த இந்த பூமியை தேவன் ஒவ்வொரு கண்டங்களாக பிரிக்கிறார். நாங்கள் வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யோக்தான். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், எப்படி என்றால் அந்த சந்ததிகள் முழுமையாக இதுக்கு முன்பாக நாங்க பார்த்தோம் என்றால், ஆதாமுடைய நோவாட சந்ததிகள் வருது. அந்த சந்ததிகள்ல பேலேகு என்கிற ஒரு மனுஷன் வருகிறான். அந்த பேலேகுட காலத்திலே இந்த பூமி பகுக்கப்பட்டதாக நாங்க பார்க்கிறோம். அந்த பகுக்கப்பட்ட போது தான் இந்த பூமியிலே கண்டங்கள் ஒரே பூமியாகவும் ஒரே கடலாகவும் இருந்த இந்த பூமி பிரிக்கப்பட்டு போனதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பூமி அதுக்கு முன்பாக ஒரே நிலப்பரப்பாக இருந்த பூமியை இந்த தேவன் முழுமையாக ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கிற போல இந்த உலகத்திலே அந்த ஒரே உருண்டையாக இருந்த இந்த பூமியில தேவன் கண்டங்களையும் தேசங்களையும் எல்லைகளையும் பிரித்து, எங்களுக்கு தெரியும் 11வது அதிகாரத்தில் வரும் நேரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்றால், தேவன் ஒரே பாஷையும் ஒரே ஜனமாக இந்த பூமியிலே இருந்த மனிதர்கள் வானத்தை லாவிய ஒரு கட்டிடத்தை கட்டி பரலோகத்தின் தேவனை தேவனாக இருக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்த போது அந்த இடத்துல தேவன் பாஷைகளை தாறுமாறாக்குறார். அதுக்கு முன்பாக இந்த பூமியில அதே காலகட்டத்துக்குள்ளே இந்த பூமி பகுக்கப்பட்டு மனிதர்கள் 11வது அதிகாரத்தில் நாங்க பார்த்தோம்னால் பாஷையை தேவன் தாறுமாறாக்குறார். 10வது அதிகாரத்தில் நாங்க பார்த்தோம்னா இந்த பூமி பகுக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற போல இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசங்களாக ஒவ்வொரு கண்டங்களாக பிரிந்து, அந்த கண்டங்கள் இன்றைக்கு
5 கண்டங்களாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 கண்டங்களுக்குள்ளும் எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது. அந்த தேசங்கள்ல ஒவ்வொரு தேசத்துக்கும் எல்லைகளை வைத்து தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இதுவரைக்கும் தேவன் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், தேவனுடைய வசனத்தை சொன்ன அறிவியல் வல்லுநர்களுக்கும் வேதத்துக்கும் இருக்கிற இன்னொரு விசேஷித்தமான காரியம், நாங்கள் மத்தேயு புத்தகத்திலே நாங்க பார்த்தோம்னு சொன்னால், மத்தேயு 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருகிறதையும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காரியம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், ஆண்டோட 2வது வருகையிலே நடக்க போகிற சம்பவத்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க காரியம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தின் காணப்படும். அப்பொழுது வசனத்தை, அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருகிறதையும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டோட 2வது வருகையை பத்தி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியம் முழு உலகத்திலேயும் ஒரே நேரத்திலே தேவன் இந்த பூமிக்கு வருவதை காண்பார்கள் என்று சொன்ன வார்த்தை அது பிழை என்று விஞ்ஞானம் சொன்னது. அப்ப எப்படி ஒரு பகுதி இந்த உலகத்திலே ஒரு பகுதி இருளாக இருக்கும், மறுபகுதி வெளிச்சமாக இருக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு தேசங்களுக்கும் நேரங்கள், காலங்கள் எல்லாம் வித்தியாசம். அப்படி வித்தியாசமாக இருக்கிற இந்த இடத்திலே எப்படி முழு உலகம் தேவன் வருகிறது ஒரே நேரமாக இருக்கும். அந்த நேரத்தை எப்படி மனிதர்கள் பார்ப்பார்கள் என்று இதை குறித்து வேதத்திலே விஞ்ஞானிகள் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருந்தார்கள். இது ஒரு காலம் நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்ட்டு. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலே இன்றைக்கு பார்த்தோம்னா டிவி எப்போ வந்துச்சோ அந்த டிவி வந்த நேரத்துல அந்த காரியம் இந்த முழு உலகத்துல இன்றைக்கு தெரியும். இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிறது நாங்க பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த யுத்தத்தை இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் அதை நடந்து அதே செகண்ட்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப விஞ்ஞானம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு காரியமும் பிழையான காரியம் இல்லை. ஆனாலும் விஞ்ஞானம் இன்றைய வரைக்கும் சொல்லப்படுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் அவர்கள் பிழை என்று சொல்றதுக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை இது பொய் உரையாத தேவனுடைய மெய்யான வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து நாங்கள் வாசித்து அந்த வார்த்தையில இருக்கிற முழு வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் அந்த வார்த்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் விஞ்ஞானமும் வேதத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் ஒருபோதும் ஒன்று சேராத அந்த ஒரு தண்டவாளயம் போல, ஒரு ட்ரெயின் போகிற தண்டவாளயம் போல ரெண்டும் ஒரு நாளும் ஒன்று சேராது. ஆனபடியால் விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லுற காரியங்களே இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் யாருக்கு வேதத்தை எழுதப்பட்டிருக்க காரியம் வேதத்தை விசுவாசிக்கிறவர்களுக்காகத்தான் வேதம் எழுதியிருக்கப்பட்டிருக்குது. விசுவாசிக்காதவர்களுக்கு வேதம் எழுதப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோடு யாரெல்லாம் திறந்த மனதோட அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் வேதத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கார் என்று நாங்கள் பார்க்கிறோம்.
அவர் அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு காரியமும், தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனையும், தெரிந்து கொண்ட ஒவ்வொரு தேசத்தையும், தெரிந்து கொண்ட தேசத்தில் இருக்க எல்லைகளையும் தேவன் முன்குறித்திருக்கார். அந்த முன்குறித்து எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய காரியத்துக்காக நாங்க முன்னின்று நாங்க காரியங்களை செய்யும் போது தேவன் அற்புதமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறார். அந்த கட்டுகிறதுக்கு ஒவ்வொரு கற்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சங்கமம் வானொலியும் இருக்கிறது. இந்த சங்கமன் வானொலி கூடாக இதை கேட்கிற அனைவரும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய மாளிகை இசை இணைவாக இணைக்கப்பட்டு கட்டுகிற ஒவ்வொரு கற்களாக தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனபடியால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சக்தியும் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே நிலைத்து நின்றதில்லை. ஆனால் இதுக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வசனம் ஒரு காலமும் ஒழியாது. அவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, இது ஒரு காலம் அவருடைய ஒரு எழுத்தாவது, அந்த எழுத்தின் ஒரு உறுப்பாவது அழிந்து போவாது என்று தன் வார்த்தை சொல்லுகிறது. ஆனபடியால் வேதத்தை விசுவாசித்து, வேதத்தை வாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு இந்த சங்கமம் வானொலி ஊடாகவும் எங்கள் சபை ஜீவாதிபதி திருச்சபை மூலமாகவும் நாங்கள் காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனபடியால் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனம் உங்கள் எல்லோருக்கும் தேவனோடு அவருடைய விசுவாசத்தோடு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு தளமாக அமையும். இந்த வானொலியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியை நடத்துகிற பிரதர் லெஸ்லியை, பிரதர் மகேந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். அதே அவர்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற இவர்கள் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவருடைய பாதம் எவ்வளவு அழகானவைகளா இருக்கிறது என்று. ஆனபடியால் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஜெபித்து நாங்கள் முடிப்போம். அன்பான இயேசப்பா, உங்களோட வார்த்தை தகப்பனே ஒருபோதும் ஒழியாத வார்த்தை இயேசப்பா. நீங்க தான் வார்த்தையாக இருக்கிறீங்க. நீங்க உங்களை தகப்பனே அப்பா, நீங்க சொன்ன வார்த்தையின் படி தகப்பனே அப்பா, நீங்க சொல்றீங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனி கொடுப்பான் என்று நீங்க சொல்றீங்கப்பா. இயேசப்பா, அதிக கனி கொடுக்க ராஜா. ஆண்டவரே, அந்த யோவான் 15வது அதிகாரத்திலே நீங்க சொன்ன அந்த திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்ட திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே படருகிற கொடிகள் நாங்கள். அப்பா, எங்களை இன்னும் அதிகமாக கனி கொடுக்க எங்களை சுத்திகரித்து உங்க ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி பிரதர் மாரியதாஸ். இரத்தத்தில உயிர் இருக்குன்னு சொன்னீங்கள். அதே ஆமத்திற்கு வசனம் இருக்கின்றது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது. நீங்க டெல்டன் சொன்னீங்க. ஆதியாகமம் 4:10 வாசியுங்கள். பக்கம் பழைய ஏற்பாடு 4ஆம் பக்கம். இரத்தத்தில் உயிர் இருப்பது வேதாகமத்தில் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:10. ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். இருக்கு. மற்றது பாஸ்டர், இந்த பூமி தட்டை, இந்த வேதாகமம் தான், அந்த எசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தான் பூமி உருண்டை என்பதை விஞ்ஞானிகள் கண்டு கொண்டார்கள். விஞ்ஞானிகள் இந்த தட்டை சப்பட்டை என்ன நினைச்சார்கள். ஆனால் எசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் பூமி உருண்டை என்று. அப்போ வேதாகமத்திலிருந்து தான் அநேக விஞ்ஞானிகள் கற்றுக்கொண்டார்களே ஒழிய வேதம் போய் சொல்லாது. ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் எழுதிய வார்த்தை, இந்த வார்த்தையின்படிதான் விஞ்ஞானிகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள்.
சொன்னீங்க இந்த வருகையிலே ஒரு பக்கம் இருள் ஒரு பக்கம் பகல். அவருடைய வருகையில எல்லோரும் காண்பார்கள் வேதம் சொல்றது. அப்படியானால் அந்த இருளான தேசத்திலேயும் காணக்கூடியதா இருக்கும். காரணம் வேதத்திலே அவர் வருகையிலே எல்லோரும் பார்ப்பார்கள் இருக்கு. அப்படியானால் வெளிச்சத்திலே உள்ளவரும் பார்ப்பார்கள், இருளிலே உள்ள பிள்ளைகளும் பார்ப்பார்கள் வேதத்தின்படி. நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு அதாவது நீங்கள் அந்த இதை ஆராய்ந்து அறியக்கூடியதா இருந்தாலும் நாங்கள் வேதாமுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். வேதாம் வார்த்தையை தியானிக்க 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 அதுல நாங்கள் விஞ்ஞானிகள் சில வேறுபாடான கருத்துக்கள் கொண்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள். காரணம் எங்களுக்கு தேவை இந்த வேதாமம். வேதாமத்துல என்ன சொல்லி இருக்கின்றதோ அந்த வார்த்தைக்குத்தான் அது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, மந்திரவாதி என்ன சொல்றாங்க, நாங்கள் அதை பொருட்படுத்த தேவையில்லை. எங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அதாவது அறிவியலும் வேதாமம் ரெண்டுக்கும் இருக்கு, ஒற்றுமையும் இருக்கு, முரண்பாடும் இருக்கு ரெண்டுக்கும். ஆனால் என்னுடைய கருத்து என்னண்டா பிரதர், இந்த வேதாமத்தில் இருந்துதான் இந்த விஞ்ஞானிகள் அநேக கதை எடுத்துக்கொண்டார்கள். அருமை. இப்படியான சொல்லிக்க நான் உண்மையான திருப்பி திருப்பி பார்ப்போம். என்னோட பார்க்க அந்த முதலாம் அதிகாரத்தை சொன்னீங்க, வெளிச்சம் உண்டா கடவுள் என்று. இப்ப வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார். அப்ப இருளா இருந்தா தானே வெளிச்சம் உண்டா கடவுள், இருள் எங்கே போயிட்டுது சொல்லுங்க. நான் அடுத்த மெசேஜ்ல நான் அதைத்தான் எடுக்க போறேன் பாஸ்டர். எங்க வீட்லயா இரவு நேரத்தில் லைட்டை போட்டா வெளிச்சம் வருது, அறையில போயிட்டுது. வெளிச்சம் அது ஒளிஞ்சு போயிரும், அது ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம போயிரும். ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது அந்த இருள்? ஆட்டோமேட்டிக்கா இருள் எங்க போகுது பிரதர்? இல்லாம போகும். என்னடி இல்லாம போகும்? வெளிச்சம் வர நேரத்துல வெளிச்சம் வரும்போது இருளுக்கு இருக்கேலாது, இருள் இருக்கேலாது வெளிச்சம் வர்ற இடத்துல. இருள் எங்க போகுது? அதுதான் இந்த கேள்வி. சொல்லுங்க பாஸ்டர். சொல்றேன். இப்ப பாருங்க பாஸ்டர், இப்ப ஹோல் இருக்கு, என்ன இதோட லைட் போடுறோம், வெளிச்சம் வந்துட்டு. ஆனால் இந்த சோஃபா இருக்கலோ அது கீழே இருள். ஏன் அந்த இருள் இருக்கு சொல்றேன். இப்ப ஹோல்லையா வெளிச்சம் போட்டோன்னே இருள் போயிட்டுது. ஆனால் என்னுடைய சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கு. அந்த இருள் ஏன் அதுக்குள்ள இருக்கு? மறைந்திருக்கு. சோபா சம்பிரதாய பழக்க வழக்கங்களை கை கொண்டிருக்கிறோம். ஆண்டோட்ட பிள்ளை எல்லாம் பழைய சம்பிரதாயத்தை கை கொண்டிருக்கிறோம். அதை விட்டு விடணும். இந்த சம்பிரதாயத்தை கைவிட்டால் சோபா போனோன்னா அது வெளிச்சம் வரும். நல்ல வெளிப்பாடு. சிஸ்டர் ரஜினி அலங்காரம், you are on the line? Amen, amen. கேக்குதா? Okay, go ahead. Amen. First of all, I would like to give a short testimony because this is to do with the program when Brother Maria Das came to preach, how because of the fact how this powerful message would enter many people that have been probably, staying in the same ways. They could ask questions between the Big Bang theory or the evolution, or even atheists listening to this word might be enlightened. The enemy came to disrupt the network because of that, and there was a hindrance taking place. And as soon as Sister Rita mentioned about the theoretical questions they themselves had within, because God had created and given them a conscience to see where it all lies, and the Holy Spirit himself was powerful enough to convict them also. And a lot of them, the scientists themselves, have come and agreed upon the word of the living God and accepted him, Jesus Christ, as their Lord and their Savior, and today preaching the gospel. These are scientists that I can attest to, that they are doing this today because of what had happened to them personally in their own lives. And that is how powerful the word of God is, the creator of heaven and earth. And like Brother Maria Das said, bringing out so many verses. It was beautiful to see his wife reading the word and him preaching the gospel. And as a team within the family, as husband and wife, and may the Lord bless you both and bless this work in Jesus' name. Amen. Amen.
Arangamai from Vancouver. Sister Dolly from Calgary. Sister Dolly, பிரைஸ் லார்ட் ஐயா. praise Lord. ஆமென். ஆமென். அருமையான வார்த்தை மூலம் பாஸ்டர் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமென். இயேசு எங்களுக்கான மரித்தார். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த சங்கம வானொலியில் வந்து நிற்க மாட்டோம். ஆனால் அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் உங்களையும் கொண்டு வந்து உங்களோட குற்றத்தால் உங்களோட மனைவியையும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தரோட வார்த்தை உண்மையுள்ளது. அவரோட வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாது. அதுபடியே பாஸ்டர் நன்றியோடு உங்களுக்கு நன்றி செலுத்த மறுபடியும் உங்களை சந்திக்கும்படியாக we will expect you to come again. But anyway, கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி பாஸ்டர். மறுபடியும் சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் அவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. நான் ஆல்பர்ட்டா கல்கரியிலிருந்து பேசுறேன். என் பேர் டாலி பெர்னாண்டோ. மிச்சம் நன்றி சிஸ்டர், உங்களோட கருத்துகளுக்கு. நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வானொலி கூடாக. ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். God bless you. உங்களுடைய செய்தியை பாஸ்டர் இப்ப மறு உறவுல போய்க்கல இலங்கை இந்தியாவில் அநேக தேசங்களை கேட்பார்கள். கேட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லுவார்கள். அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா, பிரைஸ் லார்ட் ஐயா. வார்த்தை பற்றி வசனங்கள் சொல்லுங்களேன். அறிவியலும் வேதாகமும் என்ற தலைப்பின் கீழே அருமையான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி வெளிக்காட்டி விளக்கங்கள் கூடாக பரிசுத்த வேதாகமத்திலே சில அதிகாரங்களிலே வசனங்களை சுட்டி காட்டி விளங்கப்படுத்தினார். ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்டவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே எடுத்து வந்த சகோதரன் மரியதாஸ் அவர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆமேன். நாங்கள் மிகுதியாக மகேந்திரனையா நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். ஆமேன். உங்களுடைய பாரியார் நல்ல குரல் இருக்கு, நல்ல பாட்டு படிப்பா போல தெரியுது எனக்கு. அடுத்த முறை ஒரு பாடலை கொண்டு வாருங்க. அவருடைய குரல்ல இருந்து நான் கண்டுகொண்டேன். இந்த பாடல் நன்றாக இசையா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அடுத்த முறை பாப்போம் பாஸ்டர். அடுத்த முறை உங்களோட சிஸ்டரையும் ஒரு பாட்டு ஒன்று படிக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கவெல்லாம் வார்த்தையை கொடுக்க முடியுமோ? பின்னேரங்கள்ல ஏற்கனவே நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற முறை ஆயத்தப்படுத்தலாம் படலாம். கூட நேரத்துக்கு 8:30 மணி 8 மணிக்கு இரவு 8:30 மணிக்கு ஓகேங்க பாஸ்டர். ஓகே, நான் பஞ்சுவோட கதைக்கிறேன் பாஸ்டர். ஓகே, எங்களுக்கு இன்னொரு சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்க நல்ல கவிதை சொல்லுவாங்க. நாங்க பஞ்சு கதைச்சேன் நான். அவங்க அருமையான கவிதைங்க பாஸ்டர். அது ஆண்டோட வார்த்தையை வச்சு கவிதை ஊழியத்தை நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. அவங்களோட வாயால தான் நாங்க கேட்டிருக்கிறோம். அவங்களையும் நாங்க இந்த வானொலி கூடாக இணைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பஞ்சதனோட கதைச்சேன். அப்ப அநேக தாளந்துள்ளவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த வானொலிக்கு ஊடாக நாங்க சந்திப்போம் பாஸ்டர். சரி, கவிதை அடுத்தது இந்த பட்டிமன்றத்துக்கு ஆட்கள் இருக்கணும். பட்டிமன்றம் ஆண்டோட தேவ செய்திகள் ஊடாக பட்டிமன்றம் செய்ய முடியுமா? செய்ததுன்னா இல்லங்க பாஸ்டர், ஆண்டவரோட நாமத்துல செய்யலாம்னு விசுவாசிக்கிறோம். ஆமென். காரணம் நாங்களும் பட்டிமன்றம் நடத்துறோம், கேள்வி பதில் நடத்துறோம். காரணம் அநேக மக்கள் கேட்கிறார்கள் அந்த பட்டிமன்றம் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே. பட்டிமன்றத்திலே நாங்கள் பட்டிமன்றத்திலே நான் போட்ட கேள்வி ஒன்று தான் உங்களுக்கு சொன்னேன். அந்த இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்தோன்னு இருள் போகுது. அந்த இருள் போனதுன்னு சொன்னா அநேக பேர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சில கேள்விகள் வேதாமத்தை நாங்கள் கேட்போம், பதில் சொல்வார்கள். கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்படியே அந்த வேத பாடம் நடத்துறோம், பட்டிமன்றம் நடத்துறோம். அப்படியான அநேக காரியங்களை சங்கம வானொலி நடத்தி கொண்டிருக்கிறது. நான் உங்களாரையும் நான் பஞ்சோடு அழைக்கிறேன். சரியா பாஸ்டர்? ஓகேங்க பாஸ்டர். இதுவரை நேரமும்
வார்த்தைகளின் வெளிச்சத்திலே கலந்து கொண்ட சிஸ்டர் கர்ணா, சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சனி, சிஸ்டர் ரஜினி அலங்காரமன், சிஸ்டர் டோலி. வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவ செய்து கொடுத்தவர்கள் பாஸ்டர் மார்டின் இந்தியா, பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் மரியதாஸ் ஸ்காப்ரோ டொரண்டோ. நாங்கள் முடிவு ஜெயத்துக்கு வரப்போறோம். முடிவு ஜெயத்தை ஏறெடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சுவாமி அநேக காரியங்களை தெரியப்படுத்தி கற்றுக்கொண்டோம் சுவாமி. அந்த கிருபைக்காண்டி இந்த வேதாமத்திலிருந்து சுவாமி அநேக காரியங்கள், புது புது காரியங்களை அறிய தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காண்டி இன்றைய நாளில் வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரரை சபை நீர் ஒரு விசை இருந்தாலும் யார் யார் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுத்தார்களோ சுவாமி, அவர்கள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி ஆவியானது பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவொழிப்பு கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நாளை நடக்கிற நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது விக்டோரியா டைம் மாலை 6:40, டொரண்டோ நேரம் 9:40, இந்தியா இலங்கை 7:20. ஆமென். நான் இன்னொரு ஆத்மாவை சொல்லுவோமா? மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே. என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர்கள் அற்புதமான Praise the Lord, Sister Rita. Praise the Lord, ஐயா. Praise the Lord, praise the Lord. ஆமென் ஆமென். 6 நாட்களுக்கு பின்பதாக மீண்டுமாக சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், நித்திய வெளிச்ச நேரம், வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியாக வழிநடத்துகிற மகேந்திரனையாவையும் உற்சாகத்தோடு ஊழியங்களை வழிநடத்துகிறார். தேவன் தாமே அப்படியாக வழிநடத்துகிற மகேந்திரனையாவையும் அவர்களோடு சேர்ந்து பாடல்கள், துதிகள், வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும், குடும்பங்களையும், சபைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே ஜீவாதிபதி கிறிஸ்து தேவாலயத்திலிருந்து சகோதரன் பந்துஜனுக்கூடாக பாஸ்டர் மரியதாஸ் அவர்கள் இணைந்து ஒஷாவா தேசத்தில் இருந்து அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்தார். அப்படியாக ஒவ்வொருவரும் இணைந்து குடும்பமாக ஊழியங்கள் செய்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, சபைகள் கட்டுப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது. ஆமேன் ஆமேன். God bless you, மரியதாஸ் பாஸ்டர், பிரதர் பந்துஜன், மகேந்திரன் ஐயா. God bless you, Sister Dolly. God bless you, Ranjini Alangaramani. God bless you all. Amen. God bless you, sister. Good night. Bye. God bless you, Brother Maryadas. God bless you. God bless you, Pastor. God bless you. Bless you, Brother Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you, Sister Rajani Alangaramani. God bless you all. Amen. Amen. God bless you, Brother Mahindran. God bless you, Pastor Mariadas and your wife. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you all. Amen. God bless you. God bless you. God bless you, Pastor Mariadas. God bless you, Brother Panjidan. God bless you, Mahindranaya. God bless you, Sister Rita, Brother Leslie. God bless you, Sister Ranjini. God bless you all. Amen. 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 Brother Pastor Mariadas, the wife of the parent. Indrani. Oh, நல்ல நேம்.